Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன மேக்கப் டியூட்டோரியல் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபீஸ் மேக்கப் டியூட்டோரியல் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அட் சேம் டைம் இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து ரொம்ப பொருந்தும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளாலஸ் பேஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரலைஸ் லிப் கலர் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். லைக் நியூட் போல்டு எது வேணாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் நியூடு, கொஞ்சம் மீடியம் ஷேட், லைட் ஷேட் இந்த மாதிரி போட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு போல்ட் ஷேட் வேணால் நீங்கள் போல்ட் ஷேட் போய்க்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்னை நல்லா வந்து ப்ரெப் பண்ணிக்கிறங்க. நான் நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறங்க. ஸ்கின் ப்ரெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைக்கா நேச்சுரல்ஸ்லேருந்து இந்த பப்பாயன் ஆம்லா ஆன்டி பிக்மெண்டேஷன் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஹெல்தி க்ளோயிங் ஹைட்ரேட்டட் ஸ்கின் வந்து கொடுக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்வாலஜிக்கல் வந்து க்ளோ ப்ளஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் பப்பாயன் வைட்டமின் சி. ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நான் ஸ்டிக்கே நான் ஆயிலி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி நல்ல ஒரு மேக்கப் ஒரு பேஸாக வந்து ஒர்க் பண்ணுது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ நோ ஒயிட் காஸ்ட் ஒரு வாட்டர் பேஸ் ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பயோட்டிக்கோட பயோ சாண்டல்வுட் இந்த ஃபேஸ் லோஷன் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு வாட்டரியாக இருக்கும். நீங்கள் பிடிச்ச சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, இப்போ மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute கேப் விட்டு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes நான் கேப் விட்டுக்கிறேன். வெளியே போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes முன்னாடி நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ மேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆஃபீஸ் வந்து மார்னிங் போய்ட்டா ஈவினிங் தான் நம்ம வந்துட்டு வருவோம். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அட் சேம் டைம் மேக்கப்பை லாங் லாஸ்டிங் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர். ஸோ இதை நான் என்னோட ஸ்கின்னில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ரைமரே நான் கொஞ்சமாக ஐடியிலையும் போட்டுக்கிறேன். இது ஐஷேடோக்கு நல்ல ஒரு பேஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க ரிமைனிங் உள்ளதை வந்துட்டு. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கின் டிண்ட், சிசி க்ரீம், பிபி க்ரீம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்துட்டு போகிறேன். ஸோ ஸ்கின் ஷேட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் என் ஃபிங்கர்ஸ் தான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக என்னோட ஐஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ பேஸாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட லேயரிங் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து ஜஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு போகிறேன். ஓகே, வேறு நான் எதுவும் வந்துட்டு அப்ளை பண்ணலை. நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறனாலும் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க, தென் பில்ட் பண்ணிக்கிறங்க. எதை அப்ளை பண்ணாலும் எடுக்கவுமே நிறைய அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி தான் தென் வந்து பில்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் இதை வந்து கன்சிலர்லாம் எதுவுமே அது போடலை. பிகாஸ் நான் ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் போட்டுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சிலர் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கிறங்க. பட் வந்து நான் மீடியம் டு ஃபுல் கவரேஜிங்கிறனால அதே வந்து லேயரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நல்ல ஒரு பவுடர் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து நல்லாவே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் லூஸ் பவுடர் போகிறனாலும் போகலாம், எது வேணாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் வந்துட்டு வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்து போகலாம். காம்பேக்ட் பவுடர் வந்து மேக் ஷூர் ஸ்கின் ஷேட் உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நேச்சுரல், சீம்லெஸ் அண்ட் பிளெண்டபிளாக இருக்கும். அட் சேம் டைம் நல்ல ஒரு கவரேஜ், ஒரு லைட்டான கவரேஜும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு. ஓகே, நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும் மேக்கப் வந்து. இது வந்து என்னோட டிப் உங்களுக்கு வந்துட்டு. நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய ஸ்கின் ஷேடு தகுந்த மாதிரி லூஸ் பவுடர் வந்து வந்துருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாவே மேக்கப்பை செட் பண்ணுறதோட உங்களுக்கு நேச்சுரல், சீம்லெஸ், பிளெண்டபிள் உங்களுக்கு வந்து காட்டும். கொஞ்சமாக நான் வந்து ஐலிட் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஐ ஷேடோ வந்து போடுவோம். அதனால் ரொம்ப ஒரு சிம்பிளான ஐ ஷேடோ தான் நம்ம வந்துட்டு போடுவோம். ஓகே, இப்போ செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக் அண்ட் ஏர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் பவுடர் பேஸில் நான் ஃபேஸ் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வார்ம்த் வந்து கொடுக்கும் ஸ்கின்னுக்கு வந்து. சரி, ஒரு ஹெல்தி பவுடர் ப்ரான்ஸை தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஹெல்தி ஒரு சன்கிஸ்டு லுக் வந்து கொடுக்கும். அட் சேம் டைம் நல்லா ஃபேஸை வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லா வார்ம்த்தாக உங்களுக்கு வந்து காட்டும். ப்ரான்ஸர் வந்து இந்த மாதிரி சி ஷேப்பில் தான் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஓகே, உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி உள்ள கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ப்ரான்ஸர் வந்து நல்லா இருக்கும் ஆஃபீஸ் லுக்கு வந்துட்டு. ஈவன் சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. சேம் லைக் திஸ், இதே மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டோட அந்த இதில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ப்ரான்ஸருக்கு வந்து ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து தேவையில்லை. உங்களுக்கு ஃபேஸ் வந்து அப்படி சப்போஸ் ஃபேட் சப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டூர் வந்து பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி வார்ம்த் மட்டும் வந்து கொடுத்துக்கிறேன் என்னோடய ஃபேஸுக்கு, அதனால் ப்ரான்சர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நல்லா நியூட்ரல் கலர் உள்ள ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணீங்க, நியூட்ரல் ஸ்கின் டோனாக இருக்குது, நியூட்ரல் கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே ப்ரான்சர் வந்துட்டு கான்டியூராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஷிம்மர் வந்து இருக்கக்கூடாது. 100க்கு ஒரு 10 to 20% சிம்மர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, பட் வந்து ரொம்ப சிம்மர் பார்ட்டிகல் இருக்கக்கூடாது. நான் யூஸ் பண்ணுறது ஒரு 85% மேட் ப்ரான்சர், 15% லிட்டில் பிட் சிம்மர் வந்துட்டு இருக்கும். ஸோ ப்ரான்சர் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி நெக் வரையும் நான் வந்து இறக்கிக்கிறேன். அட் த சேம் டைம் கொஞ்சமாக சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த லுக் பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இது வந்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ளஷ் வந்து நல்லா நம்ம சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூமிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப அடிக்கிற கலர் உள்ள ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ரொம்ப மைல்டு ஒரு சப்பிளான கலர் ப்ளஷ் தான். நான் வந்து ஒரு மீடியமான பிங்க் மாதிரி, அதாவது லைட் டு மீடியம் ஷேட் ஆஃப் பிங்க் கலர் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில். ஓகே, ஸோ இது நல்லா ஒரு ஃப்ளஷ்டு லுக் வந்து கொடுக்கும். என்னோடய டிப் ஆஃப் த நோஸில் இந்த இடங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் வந்து கொடுக்கும். ப்ளஷ்ஷும் பவுடர் ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். ஓகே, ப்ளஷ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. அதாவது கலர் வந்து ரொம்ப சப்டில் நேச்சுரலாக இருக்கணும். பிகாஸ் இது ஒரு ஆஃபீஸ் லுக். நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு ஃபார்மலாக தான் இருக்கணும், கொஞ்சம் கேஷுவலாக நம்ம இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு லுக் மாதிரி தான் இது வந்துட்டு. ஓகே, ரொம்ப கிளாமாக வந்து போயிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கியூபிட்ஸ் பவ், சின்னில், இது நல்லாவே உங்களோட ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க போதும். நான் பவுடர் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் ரொம்ப லைட் வெயிட் நேச்சுரலாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய தேவையில்லை. நல்லா வந்து பிளெண்ட் அவுட்டும் பண்ணிக்கிறங்க. எடுக்கவுமே நிறைய அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு தென் பில்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஹைலைட்டர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபார்மலாக இருக்கும், கொஞ்சம் கேஷுவல் லுக் மாதிரியும் இது வந்துட்டு இருக்கும். பிகாஸ் நமக்கு பேஸ் வந்து ஹெல்த்தி அண்ட் ஒரு ஃப்ளாலஸாக இருந்தால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு வரும். ஸோ அதுக்காக தான் இது நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும் ஸ்கின்னில் வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஒரு சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே லேயர் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பேஸ் மேக்கப்பில் உள்ள அந்த பவுட்ரி கேக்கி ஃபினிஷ் இதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும். நல்லா ஸ்கின்னை ப்ராடக்ட்டை மெல்ட் பண்ணி நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஐ மேக்கப் மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து போகிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு எம்டி மஸ்கரா வாண்ட் ஆர் ஸ்பூலி எடுத்து இந்த மாதிரி ஐப்ரோஸை நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நேச்சுரலாக தான் இன்றைக்கி வந்துட்டு போகிறேன். ஸோ அதனால் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பென்சில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு நான் எடுத்து என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியாவில் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக நான் பண்ணலை. சப்டிலாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக ஃபில்டாக வந்து இருக்கணும். ஸோ நான் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஷேப் அவுட்டும் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து உங்கள் ஃபேஸையும் நல்லா மாற்றிடும். பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக வந்துட்டு இருக்குதுண்டு. ஸோ இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த பென்சில் வந்துட்டு இது மேட் லுக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஐப்ரோ பென்சில் 80 rupees 70 rupees கீழே தான். ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் லாஸ்டிங் ஃபார்முலா, நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, நல்ல பிக்மெண்டேஷனாக இருக்கும். நல்ல செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. ஐப்ரோஸ்லேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஸ்பூலி ப்ரெஷ்ஷை வந்து எடுத்து ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இது வந்து பண்ணும்போது நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஐப்ரோஸ் வந்து ஃபில் ஆகின மாதிரி இருக்கும். ஒரு நேச்சுரல் எஃபெக்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள் அப்படி தான் வந்துட்டு. ஸோ உங்கள் ஹேர் கலருக்கு தகுந்த மாதிரி இல்லை கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐ ஷேடோ மூவ் பண்ணலாம். ஐ ஷேடோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுவுமே ஆப்ஷனல். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான லுக் தான். ஐ ஷேடோ போடும்போது இன்னுமே உங்களுக்கு ஐ மேக்கப் என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேட். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் என்னோட ப்ரெஷ் வைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த ஷேடை நான் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ என்னோடய ட்ரான்ஷன் ஏரியா நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ளை பண்ணி நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன்.
blending is the key for eye makeup. Okay, same like this இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேட் இந்த ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்குது இல்லை. ஸோ நம்ம கை வைக்கிறோம்ல இந்த ஷேட். ஸோ இந்த ஷேடை பிளெண்டிங் ப்ரஷில் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஐஸோட அவுட்டர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான லுக் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆஃபீஸ் லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி இந்த அவுட்டர் கார்னர் கலரையே கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரை எடுத்துகிட்டு வரேன். ஐ மீன் வந்து இந்த டிரான்ஷன் ஏரியாலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்னுமே ஒரு டெப்த் வந்து கொடுக்கும். சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிரான்ஸ் கோல்டு ஷிம்மர் பிரான்ஸ் கோல்டு ஷேட் எடுத்து அந்த ஐலிட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரிமைனிங் அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லை ரெஸ்ட் ஆஃப் த ஐலிட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிரான்ஸ் கோல்டு வந்து போங்க ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டீப் ஸ்கின்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ஒரு சப்டில் சம்மிட் லுக் அந்த மாதிரி ஒரு லுக் மாதிரி கொடுக்கும். கொஞ்சம் வந்து ஒரு கேஷுவல் கிளாம் லுக் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். கொஞ்சம் ஃபார்முலாக உங்களுக்கு வந்து இருக்கும். சேம் லைக் திஸ் இந்த மாதிரி நல்லா பிளெண்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த அவுட்டர் கார்னர் ஷேடோட நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அதுமாதிரி இந்த ஷேடை வந்து டிரான்ஷன் ஷேடுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட வேணாம். ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த ஐலிட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ லோயர் லேஷ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணோம்ல ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி, ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி, அந்த ஷேட் எடுத்து என்னோடய லோயர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனர் போய்க்கலாம். லைனர் வந்து நல்லா கண்களை டிஃபைன்டு அண்ட் அவுட்லைன்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ லிக்விட் ஐலைனர் எடுத்துக்கிறோங்க. ரொம்ப திக்காக போக தேவையில்லை. அது மாதிரி விங்கெலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த அவுட்டர் கார்னரோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோங்க. அதாவது இந்த இடத்துல தின்னிலிருந்து திக்காக போகணும் இந்த மாதிரி. ஸோ நான் விங்கெலாம் போகலை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜல் தேவைப்பட்ட ஆப்ஷனல். இங்கே போகிறனால போகலாம், விட்டலாம். நான் கொஞ்சமாக காஜல் வந்து வாட்டர் லைனில் லைட்டாக போட்டுக்கிறேன். ஈவன் நீங்கள் நியூட் காஜல், ப்ரௌன் காஜல் இந்த மாதிரி கூட வந்து போய்க்கலாம். ஓகே, அது வந்து உங்கள் விருப்பம். ஜஸ்ட் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேங்க காஜல், வேறு எந்த இடத்துலையும் போக தேவையில்லை. நல்ல வாட்டர் ப்ரூஃப் காஜலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ காஜல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா மஸ்காரா வந்து நல்லா ஒரு 4 to 5 ஒரு 2 to 3 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஆஃபீஸ் லுக்குக்கு ஃபால்சிஸ் தேவையில்லை. நீங்கள் வேண்டாம் ஃபால்சிஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, பட் வந்து ஃபால்சிஸ் வந்து தேவையில்லை. நல்லா ஒரு 1 to 2 கோட் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோட் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ட்ராமட்டிக்காக போக தேவையில்லை. ஆஃபீஸ்க்குலாம் நம்ம லேசஸ் அப்படி உங்களுக்கு இல்லை, ஷார்ட் லேஸ் தான் இருக்குதுன்னா நீங்கள் நேச்சுரலான லேசஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி லோயர் லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. பி கேர்ஃபுல். நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ், ஐ மேக்கப் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் உள்ள மாதிரி வந்து பார்த்துக்கிறோங்க. ஓகே, அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கும். பிகாஸ் ஆஃபீஸ் நம்ம மார்னிங் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வரதுக்கு ஈவினிங் வந்து ஆகும். லைட் டச்சப் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாட்டிங் ஷீட்டும் நீங்கள் கேரி பண்ணிக்கிறோங்க. ஓகே ஓகே, மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பிங்க் லிப் லைனர், ஒரு நியூட் பிங்க் மாதிரி உள்ள லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பிங்க் நியூட் தான் போகிறேன். நீங்கள் எது போகிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து போய்க்கலாம். ஸோ எடுத்து நல்லாவே இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இல்லை உங்கள் லிப்போட நேச்சுரல் கலருக்கு தகுந்த மாதிரி உள்ள லிப் லைனர் கலர் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். இந்த கலர் ஈவன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸு கூட மேட்ச் ஆகும். ஓகே, சேம் லைக் திஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் நியூட் கலர் லிப் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து நான் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கலர். ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்காக அப்ளை பண்ணிக்கிறங்க. லைக் லிக்யூட் லிப்ஸ்டிக், இந்த மாதிரி லிப் க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. நான் நல்ல ஒரு மூசி லிப்ஸ்டிக் தான் வந்து அப்ளை பண்ணுறேன், லிக்யூட் மூஸ் லிப்ஸ்டிக் மாதிரி. நீங்கள் மேட் வேண்டால் மேட் போகலாம், கிளாஸ் வேண்டால் கிளாஸ் பண்ணால் உங்கள் விருப்பம். பட் ஆஃபீஸ்க்கு வந்து மேட் லுக் போகும்போது ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் திரும்பி நான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது இன்னுமே ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் கொடுக்கும். மேக்கப்பை நல்லா லாக் பண்ணி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். நல்லா மேக்கப்பை வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஆக்கி வச்சிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டிங் மிஸ்ட், ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் மிஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் மிஸ்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து மேட் டிவி ரெண்டுமே வந்து வச்சிருக்கும், மேக்கப் லாங் லாஸ்டிங் வச்சிருக்கும். ஸோ இதான் கைஸ் என்னோட ஆஃபீஸ் மேக்கப் லுக். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஜல் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ரான்சர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றது எல்லாமே வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக அவனுக்கு வந்து முடிஞ்சிடும். விட்டின் ஒரு 7 to 10 minutes நீங்கள் வந்து முடிஞ்சிடும். அதுக்கான அவசரமாக அப்ளை பண்ணாமல் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக போய் மேக்கப் போய் உட்காரும், நல்லா பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு அந்த பேட்சி கேக்கி லுக்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஓகே, ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சப்டிலான ஐஸ். ஸோ இதான் கைஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ மேக்கப் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ் கலரோடையும் உங்களுக்கு வந்துட்டு பொருந்தும். ஓகே, இது பிகாஸ் இது நியூட்ரல் ஐ கலர், அதனால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டோனுக்கு இந்த ஐ மேக்கப் வந்து ஒத்து வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஆஃபீஸ்க்கு வந்து எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட் கலர், மீடியம் கலர் அந்த மாதிரி போட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் போல்ட் கலர் கூட நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப் லுக்கும் வந்து கேரி பண்ணணும். ஸோ லிப் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறங்க. மற்றபடி இந்த பேஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த டியூட்டோரியல், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து வாங்கலாம், அப்போ தேவைப்பட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் நாய்க்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி நீங்கள் ஆஃபரில் கிராப் பண்ணிக்கிறங்க. அஃபோர்டபுளையும் உங்களுக்கு இருக்குது, ட்ரக் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அஃபோர்டபுள் இருக்குது, இன்னுமே கம்மியான அஃபோர்டபுள் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி பிராண்டில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் குயிக்காக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாலஸ் மேக்கப், நல்ல அழகான ஒரு நியூடி லிப். ஸோ இந்த லிப் கலர் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷ் வெல்வெட் 95 மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் கலர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வெல்வெட் அப்படிங்கிற ஒரு ஷேட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நியூ ஷேட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. நீங்கள் விங் வேண்டாலும் விங் வந்து எலாங்கேட் பண்ணிக்கலாம், அதுவும் உங்கள் விருப்பம். நான் வந்து இப்படி சப்டிலாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கிறங்க. குட் குவாலிட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ரைட் மேக்கப் அப்ளிகேஷன் அண்ட் டெக்னிக், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டூல்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறது, லேயரிங் பண்ணுறது கரெக்டாக இது மாதிரி பண்ணிக்கிறங்க. நல்லா நீங்கள் இந்த லுக் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த லுக் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆஃபீஸுன்னு கிடையாது, நம்ம ஏதாவது ஒரு மினிமல் கிளாம் மேக்கப் லுக் மாதிரி வேண்டாம் கூட தாராளமாக இது வந்து வியர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி மாதிரியும் இது வந்து வியர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக் மாதிரியும் இது வந்துட்டு இருக்கும். சப்டிலான ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் லுக் மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஒரு ஃபார்மலி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்மலி கேஷுவல் ஆஃபீஸ் லுக் மாதிரி இது வந்துட்டு ஒரு சப்டில் கிளாம் லுக் மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.